السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 10 திக்ரையும் தொடர்ந்து 3 நாட்கள் ஓதினால் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். அப்படிப்பட்ட மிகவும் சிறந்த அற்புதமான 10 திக்ர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தூங்குவதற்கு முன் ஓதக்கூடிய சில துஆக்களையும் திக்ருகளையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான 10 துஆக்களையும் திக்ருகளையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த திக்ருகளை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். அதில் முதலாவது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ரை 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை 34 தடவைகள். அதே போன்று நான்காவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். திக்ருகளிலே மிகச்சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த திக்ரை நாம் ஓதுவோம். அதே போன்று ஐந்தாவது, ஆசைகள் தேவைகள் நிறைவேற வேண்டுமா, அதிகமாக அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை குறைந்தது 100 தடவையாவது நாம் ஓதுவோம். அதே போன்று ஆறாவது, துன்பங்கள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்குவதற்கு ஹஸ்பி அல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் ஓதுவோம். அதே போன்று ஏழாவது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த திக்கர், அல்லாஹ்வை கொண்டே தவிர எந்த சக்தியும் வலிமையும் அல்லாஹ்வை கொண்டல்லாத எந்த சக்தியும் வலிமையும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ர், இதனை ஓதக்கூடியவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு புதையல் இருக்கின்றது என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ர். அடுத்த திக்ர் யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த அற்புதமான துஆ. அதுக்கடுத்தது யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த திக்ர். அதே போன்று அல்லாஹும்மர் ஹம்னி என்ற இந்த திக்ர். இவைகள் அனைத்தையும், இந்த 10 திக்ர்களையும் துஆக்களையும் நாம் இரவு தூங்குவதற்கு முன் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான்.